பேசுறது எல்லாரும் கேக்குதா? ஓ சரி. சரி, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுமா? எல்லாருக்கும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படியா? ஓ சார். ஓகே, இவ்வளவு குயிக்கா அவனை எக்ஸாம் வைக்கிறான்டா என்னன்னு. ஸ்கூல்ல படிச்சு முடிச்சிருப்பாங்களே, ஸ்கூல்லே முடிக்கலையா? ஸ்கூல்ல ஏதாவது முடிச்சாங்களா? என்தே சார். ஸ்கூல்ல என்ன முடிக்கிறோம்? சிலபஸ கேட்டேன். அஸ்கா வந்தா மைக்ரோஃபோன் எடுங்கம்மா. ஸ்கூல்ல சிலபஸ் முடிக்கிறாங்களா? லாஸ்ட் வருஷம் முடிஞ்சா? ஓ சார். ஸோ பிள்ளைகள் இப்ப நம்ம இருக்கிற ரெண்டு பெரிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்று கிராஃப், அடுத்து வந்து இருபடி சமன்பாடு. சரி, ரெக்கார்டிங் ஒன்றா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு செட்டப் போட்டு தரேன். நான் நெக்ஸ்ட் வீக்குள்ள மாதிரி உங்களுக்கு ஓடிலாம் கவர் பண்ணி எனக்கு இது செய்யல. சரிதானே? எனக்கு அப்படி செஞ்சு அப்படி ஒரு மன திருப்தியை வராது, செய்யவும் இருக்கும். ஸோ நம்ம இப்ப படிக்க போற பாடம் வந்து யூனிட் 11. யூனிட் 11 என்னன்னு சொல்லுங்க. யூனிட் 11 என்னது? யூனிட் 11 என்ன பாடம்? ஐமன் கேக்குதா? ஐமன். ஓ சார். யூனிட் 11 என்ன பாடம்டா? 11ஆம் ஆண்டு. 11ஆம் பாடம் சார். ஓ, 11ஆம் ஆண்டுல 11ஆம் பாடம் என்னதுடா ஐமன்? சொல்லண்டா ஐமன். புக்க தேடுறியா? நடுப்புள்ளி தேற்றம். அதே மாதிரி இன்னொரு பாடம் நிற்கும் பாரு, இயல்பத்த முக்கோணினா எத்தனையாம் பாடம்? 14ஆம் பாடம். சரிதானே? சோ நம்ம பார்க்க போற ரெண்டு தியரி பாடங்களும் என்னென்ன பாடங்கள்னா, யூனிட் 11 யூனிட் 14. இந்த ரெண்டுலயும் எவ்வளவு விஷயம் இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். இவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பெயரை பார்க்க தேற்ற படம் தானே, நடுப்புள்ளி தேற்றம்ல தேற்ற படம் தானே. நடுப்புள்ளி தேற்றம்ல தேற்ற படம் தானே. சரியா பிள்ளையா நான் சொல்றது? நான் சொல்றேன் சரியா பிள்ளையா? அடே, நடுப்புள்ளி தேற்றம், அதுல தேற்றம் இருக்கா இல்லையா? இருக்கு. இயல்பொத்த முக்கோணிகள், அதுவும் ஒரு தேற்றம் சம்பந்தப்பட்ட பாடம் மாதிரிதான். சரிதான். அப்ப இது ரெண்டு பாடத்துல எவ்வளவு விஷயம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே இல்லை. ஒரு சாதாரணமான பாடம். இது உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டியுமே ஒரு பெரிய பிரச்சனை, உங்களுக்கு ஒரு பெரிய மார்க்ஸை தள்ள போதா அப்படின்னு கேட்டா உண்மையில இல்லை. இன்னும் நான் சொல்லுவேன், யார் பேராக உருட்டுறதாவே காய்க்கும். ஸோ நம்ம பேலன்ஸ் என்னென்ன பாடங்கள் இருக்கு? வரைபுகள், அடுத்து இருபடி சமன்பாடுகள், அடுத்து பெருக்கல் விருத்தி. இதுல நமக்கு என்ன இப்ப கிளாஸ் அப்படின்னு சொன்னா, பெருக்கல் விருத்தி நான் படிப்பிக்கணும்னா என்ன படிப்பிச்சிடும்? உங்களுக்கு படிப்பிக்கணும் இல்ல அப்படின்னா நான் ஒரு ஆப்ஷன் ஒண்ணு உங்களுக்கு தரேன். கூட்டல் விருத்திய நான் படிப்பிக்காம பெருக்கல் விருத்தியை மட்டும் இவ படிச்சார். சரியா? பெருக்கல் விருத்தியில இருக்கிற விஷயத்தை மட்டும் படிச்சு தரேன். கூட்டல் விருத்தி எப்ப படிப்போம்? 10ஆம் ஆண்டு சிலபஸ் படிச்சுட்டு இருக்கேன் தானே, அதோட படிப்போம். சரிதானே? சோ எனக்கு அப்படி படிப்பிச்சேன்னா எனக்கு டைம் போதாது, நான் முடிக்கவும் இல்லை. அவங்களுக்கு பிறகு முடிக்கல அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு முடிக்க சொல்றேன், எனக்கு பிரச்சனை இல்லை, அது எனக்கும் சரியில்லாத. சோ வந்து 16ஆம் பாடமும் அப்ப ஒரு குட்டி பாடம். அப்ப எத்தனை குட்டி பாடம் நம்மகிட்ட? இந்த ரெண்டும், அடுத்தது பெருக்கல் விருத்தி. இது குட்டி பாடம் தான். நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய பகுதி எல்லாம் இல்லை. பெருக்கல் விருத்திய குட்டி பகுதி தான். அது எக்ஸாமுக்கு வர்றது கூடி ஒரு என்னது கேள்வி புரியுது. ஆனா ரெண்டு பாடம் கட்டாயமா வரும். அதுதான் இப்ப சிக்கல்ல இருக்கு. நான் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன செய்யணும். ஒன்று வந்து வரைபுகள். என்ன பாடம்? வரைபுகள். வரைபுகள் 11ஆம் ஆண்டு படிக்கணும் அப்படின்னா எத்தனையாம் ஆண்டு தெரிஞ்சிருக்கணும்? 10ஆம் ஆண்டு. சரிதானே? அப்ப இதுதான் இப்ப சிக்கலா இருக்கிறது. அப்ப எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, நெக்ஸ்ட் வீக் நம்ம ஒரு அடுத்த வீக் முடியுதா? அப்படித்தானே?
ஒருங்காய சமன்பாடு எத்தனை கொஸ்டின் செஞ்சிருக்கோம்? 4 செஞ்சிட்டோமா? ஓ சார் 4 சார். அப்ப இன்னும் 2 செஞ்சேன்னா அது முடியும். சரிதானே? இணையகரங்கள்ல கொஸ்டின்ஸ் தாரன்னு சொன்னேன் தானே? பிடிஎஃப் பிரிண்ட் எடுக்க தேவையில்ல, எழுதி செய்யறது. ஓ சார். இந்த சிக்கலா வந்து இங்க படம் இதான். ஸோ கொஞ்சம் டைம் கூட தான் டைம் கூட மீன்ஸ் கொஞ்சம் கிளாஸ் டைம் ஒரு 10 நிமிஷம் மாதிரி கூட எடுத்து இன்றைக்கு இந்த பாடத்துல வந்து முதலாவதா படிக்க போற இந்த இதை முடிக்கிறேன். மற்றபடி கிராஃப் நான் வந்து 10ஆம் ஆண்டுக்கு டைம்ல 10ஆம் ஆண்டு கிராஃப் போயிட்டு இருக்கோம். 11ஆம் ஆண்டு டைம்ல உங்களுக்கு 11ஆம் ஆண்டு கிராஃப் நடக்கும். சரியா? தெளிவா சொல்லிட்டேன். ஒன்று 10ஆம் ஆண்டு கிராஃப் தெரியாட்டி 11ஆம் ஆண்டு கிராஃப் சுத்தமா விளங்காது. விளங்காது. உண்மையா சொல்றேன், நான் உண்மையாதான் சொல்றேன். சத்தியமா விளங்கி விளங்காது. என்ன படிச்சு தரான்னு கூட உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டே ஆகாது. 10ஆம் ஆண்டு கிராஃப்ன்றது சரியான ஈஸி. 11ஆம் ஆண்டு கிராஃப்லாம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. சரிதானே? ஒரு செட் பண்ணுங்க. ஓகே. ஸோ எல்லாரும் 11ஆவது பாடம் போடுங்க. பிள்ளைங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து ஜாயின் ஆக போறாங்க அப்படின்னு சொன்னா செப்டம்பர் மாசம் 11ஆம் தேதியில இருந்து அதுக்கு முன்னுக்கு இந்த ஜாயின் ஆகலாம். ஸோ அவங்கள ஜாயின் பண்ணிக்கொள்ள சொல்லுங்க. ஏன்னா நான் வந்து ஃபைனல் புஷ்அப் ஸ்டார்ட் பண்ணா என்னோட கணிப்பின்படி நான் வந்து டிசம்பருக்கு ஒருத்தரையும் சேர்க்கக்கூடாதுன்ற ஒரு மனநிலையில, அதாவது ஜனவரி புது வருஷம் ஸ்டார்ட் பண்ணும்போது யாரையுமே சேர்க்க மாட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இப்ப நீங்க படிச்சுட்டு வரீங்களா, உங்களை கொண்டு போய் சேர்த்துட்டு உங்களுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை நான் படிப்பிச்சதால உங்களோட முயற்சியால கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லணும். புதுசா ஒருத்தன் வந்து 1 மாசம் படிப்பிச்சுட்டு அவனோட ரிசல்ட்ஸை நான் என்னடேன்னு சொல்லலுமா? ஒரே ஒரு மாசம் தான் படிச்சேன். 11 மாசம் எங்க தெரிஞ்சானே யார்கிட்ட படிச்சானோ தெரியாது. ஸோ அப்படி இருக்காதுல. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸை சொல்லி ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்க. முதல்ல கொஞ்சம் இருக்கிறதுல கஷ்டமான விஷயம் படிக்கிறது தான். அதை செஞ்சு முடிக்கும். ஸோ இன்றைக்கு இந்த பாடத்துல நம்ம ஒரே அண்டையோட இதை என்ன செஞ்சிடும், தலையை சுத்தி வீசிடும். சரியா? ஸோ எல்லாரும் நான் சொல்ற ரெக்கன் செய்றீங்களா? அடிமட்டம் வைக்கா ஓ சார். எல்லாத்தையும் இருக்கா? சரிங்களா எல்லாரும்? ஓ சார். ஓ சார். எல்லாரும் இருக்கிறாங்க. அக்கியாஸ் இருக்காடா அடிமட்டம்? அக்கியாஸ் ஓ சார். வச்சிருக்கியா அடிமட்டம்? எல்லாரும் வீசிட்டியா? சரிங்க. முதல்ல நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுட்டு இந்த பாடத்தை விளங்கி எடுக்க போறோம். இந்த பாடத்துல பேர் என்னன்னு சொல்லுங்க. நடுப்புள்ளி தேற்றம். இத்தனை வருதா? ஓ சார். சரியான சிம்பிளான பாடம். நானும் உங்களுக்கு அழகா சொல்லித்தரேன். அதை மட்டும் நினைவு வச்சுங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியா ஓகே. சரியா? இப்படியே போய் கொண்டுதான் கடைசியா 9:30 கிளாஸ் வைக்கிறேன். பிரச்சனை இல்லை. பெருசா இந்த இல்ல பிள்ளை. நான் உண்மையா சொல்ல, நான் உங்களுக்கு கஷ்டப்படுத்துறேன் அப்படின்லாம் ஒண்ணும் இல்லை. நான் உண்மையா சொல்லியா, உண்மையா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு மனுஷனால 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ இருந்து படிக்கிற லேசா? அது மெட்ஸ் பாடம் படிக்கிற லேசா? படிவ யோசிச்சு பாரு. நான் வெறுமனே படிச்சிருந்தேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த பிள்ளைகளை கூப்பிட்டு சாப்பாடு எல்லாம் கேட்காம வெறும் படிச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? மண்டையெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகி அப்படியே என்னமோ நடக்கும் தெரியுமா? இந்த அவுட் ஆஃப் வேர்ல்ட் ஆயிருவீங்க. இந்த இடத்த விட்டு எல்லாம் போயிடும். அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஓகே கொண்டு போய் நான் செய்யறது வந்து தப்போ சரியா தெரியாது. பட் நான் அப்படிதான் செய்யறேன். முதலாவது விஷயம், இதை வந்து நம்ம ஒரு படத்தை கிரி போட்டு ஒரு விஷயம் செய்ய போறோம். எனக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒரு இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆன்சர் வரப்போகுது. எப்படி விளங்கி எல்லாருக்கும்? எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆன்சர். ஆனா அது அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு சரியா வந்தா சரி. அப்ப முதலாவது விஷயம் என்னன்னா, இங்கால ஒரு 6 சென்டிமீட்டரான ஒரு கோடு அடிக்கும். இது ஒரு 6 சென்டிமீட்டர் கோடு. சரியா? அடிச்சிட்டீங்களா? கவனமா அடிங்க. பென்சில்லாம் இந்த அளவு தடிப்பமா வைக்க கூடாது. சரியான நுணுக்கமா தடிப்பமா வச்சு. ஹப்சா கட்டர் வச்சிருக்கியா? ஹப்சா கட்டர் வச்சிருக்கியா? கட்டர் சீவுரு.
10 தேகான இல்லை பறஞ்சிட்டீங்களா ஓ சார் வச்சிருக்கியா ஆயிஷா அடிமடை வச்சிருக்கியா முதலாவது எல்லாம் ஓ சார் வச்சுக்கேன். என்ன நடந்துச்சு இப்ப சாப்பிட்டீங்க சரியா சரி அடுத்தது இங்க இருந்து இதுல 8 சென்டிமீட்டர்ல ஒரு கோடு அடிங்க. இந்த இந்த இடைவெளி இருக்க இந்த கோணம் எவ்வளவுன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வரலாம். உங்களுக்கு வார மாதிரி அடிங்க, எப்படி அடிச்சாலும் பிரச்சனை இல்லை, அதை அடிங்க. சொல்றது அப்படியே செய்ய இந்த தியரி அப்படியே விளங்கி சரியா, சொல்றது அப்படியே செஞ்சா இந்த தியரி எல்லாம் விளங்கிடும். ஆனா நம்ம அதெல்லாம் கேட்கணும், கேட்டா என்ன மாதிரிடும் நல்லா வந்துரும். சொல்ற இந்த ஒரே ஒரு விஷயம் செய்யுங்க, இந்த படத்தை வச்சுக்கொண்டே நான் அந்த பாடத்தை முடிச்சிருவேன். ஏன்னா சிம்பிளான படம். நான் இன்றைக்கே உங்களுக்கு பிளான் பண்ணி இது ரெண்டையும் முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு நாள் கொஸ்டின் செய்யற மாதிரி தான் என்னோட பிளான். ஏன்னா இது ரெண்டுமே சொந்தக்காராக்கள், இது மாமா அது மச்சான் மாதிரி பாடம், ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகிற பாடம், அதெல்லாம் சொல்றேன். இப்ப அடிச்சாச்சா எல்லா பிள்ளைகளும், செல்ல குட்டிகள் அடிச்சிட்டீங்களா? இப்ப என்ன செய்யுங்க, இது ரெண்டையும் சரியா இணைங்க. நினைச்சிட்டீங்களா? ஐம்பது நினைச்சிட்டியா? சார் கவரேஜ் இல்லாம பெக் ஆயிட்டு இப்பதான் வந்துச்சு. சரி சரி, இது ஒரு 8 சென்டிமீட்டர்ல கோடு ரெடி, இது விளையாடி கேளு. 8 சென்டிமீட்டர்ல ஒரு கோடு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டையும் இணைங்க. அக்கியாஸ் செஞ்சாச்சா? ஹேசாந்த் இங்க வாச்சல்லோ, செஞ்சுட்டேன். நீ எக்ஸாம் செஞ்சியா? போல இங்க வா இங்க வா இங்க வா, நீ அட்மிட் பண்ணுவி. எக்ஸாம் செஞ்சியா? இல்லதானே? நீ என்னைக்கு அந்த எக்ஸாம் பேப்பரை செஞ்சு அனுப்பியோ அன்றைக்கு தான் நீ அனுப்பின டவுட்டை நான் அனுப்பி வைக்கிறேன் சரியா? இப்ப எல்லாருக்கும் என்ன உருவம் வந்திருக்கு? சதுரம். என்ன உருவம்? முக்கோணம் வந்திருக்கு. சரி, என்னத்துக்குறா இந்த முக்கோணம் தரிக்க சொன்னாலும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிக்கலாம். சரி, இப்ப அடுத்தது செய்ய போறோம். 6 சென்டிமீட்டர்னா இதுல நடுவுல இருக்கிற புள்ளி இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல நிற்கும்? திரும்ப கேட்க 3 சென்டிமீட்டர். 6 சென்டிமீட்டர். அப்ப இங்க இருந்து 3 சென்டிமீட்டர், இங்க இருந்து 3 சென்டிமீட்டர். அப்ப சரியா அடிமட்டத்தை வச்சு 3 சென்டிமீட்டர்ல ஒரு புள்ளியை குத்துங்க. குத்திட்டீங்களா? இல்மா குத்திட்டியா? 2 இல்மா. பாத்திமா இல்மா? அதே பாத்திமா இல்மா, நீ நல்ல நான் நம்புறேன். நீதான் கைக்க மாட்டேன். இதுதானா? ஓ சார். குத்தினியா? ஓ. அதே மாதிரி இந்த பக்கமும் என்ன செஞ்சோம்? சரியா, இது 8 சென்டிமீட்டர். அப்ப இங்க இருந்து எத்தனை சென்டிமீட்டர் எடுக்கணும்? 4 சென்டிமீட்டர். 4 சென்டிமீட்டர் எடுத்து என்ன செய்ய போறேன்? இதையும் இணைக்க போறேன். எடுத்துட்டு அந்த புள்ளியை குத்திட்டு 2 இணைங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா அழகா சொல்லி தரேன், அது அழகா கேட்டு செய்யுங்க. ஓகே செல்லக்குட்டி? ஓ சார். இப்படி வரைஞ்ச பிறகு அதுலயே அந்த சின்ன அந்த இது திக்னஸ் கூடினது தானே, அப்ப சரியா கீழாட்டி அது போர்ட்ல இங்கேயிருந்து பார்க்கும்போது எனக்கே ஒரு தெரியும். ஓகே, தெரியும்னு நினைக்கிறேன். கோடு மாதிரி இருக்கு தானே? நிலநடுக்க வந்த மாதிரி இல்ல தானே? இல்ல சார். சரி சரி, இப்ப நம்ம செஞ்சதால உங்களுக்கு சொல்லுங்க, இந்த துண்டு சமன் இல்லையா? சம. அப்ப நம்ம இதை என்ன செய்யலாம்? சரி சமனா பிரிச்சிருக்காரு, இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு போட்டு காட்டலாம் தானே? காட்டலாம் தானே? அந்த பக்கம் நீளம் வித்தியாசம் தானே, அப்ப என்ன செய்யும்? டபுள் கோடு போட்டு காட்டும். இந்த பக்கமும் இதுவும் சமனா பிரிச்சிருக்கும். சரிதானே? சரி, இப்ப அடுத்த விஷயம் என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விட வரும். எப்படி? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு. அதை வச்சுக்கொண்டு என்னோட சண்டை பிடிக்கும். சரி, என்ன 100 தான் வந்துச்சு,
ஐமன் எனக்கு இதானே சரி வந்துச்சு உங்களுக்கு ஓரோட வந்துருக்கு அதே இப்படி எனக்கு கோண வித்தியாசப்படும் சொல்லக்கூடியது கோண வித்தியாசப்பட்டா இது நீளம் வித்தியாசப்படும் இப்ப நம்ம அடுத்ததா காண போறோம் இது ரெண்டு இடம் எத்தனை வந்துச்சு நான் ஒருத்தர் ஆன்சர் எடுக்கிறேன் யாராவது ஒருத்தர் இதுசானோட ஆன்சர் மட்டும் தான் நான் எடுப்பேனா இதுசா நான் சொல்லுவாங்க என்ன ஆன்சர் இதுல உனக்கு எவ்வளவு நீளம் வருதுன்னு அழகால 7 7 வந்துச்சு பிள்ளைக்கு 7 என்னம்மா தேங்காவா துதலா வெட்டலாப்பமா சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் துதல் நல்லா இருக்குமா சார் உங்களோட ஊர்ல நல்லா இருக்கு பேர் அடுத்த பேர் ரொம்ப சரி கணிப்பு அடுத்த பேர்ல நீங்க எக்ஸாம் எழுதிருவீங்க இன்ஷா அல்லாஹ் சரியா ரைட் இது 7 அப்படியே இருந்துச்சானா நீ இதே அளந்து பாரு நீ சரியா வரைஞ்சிருந்தா எத்தனை வரும்னு நான் இதுல எழுதுறேன் இதான் வந்துச்சு இல்லன்ற பாரு ஓ சார் வந்துச்சா ஓ இதே மாதிரி இன்னொருத்தர் ஆன்சர் சொல்லுங்க அதையும் நான் சும்மா குறிக்கிறேன் இது நான் சும்மா குறிச்சேன் இன்னொருத்தர் யாரு கேட்போம் யாரு ஹிஸ்மா வந்ததா ஹின்சா சொல்லுங்க சார். உங்களுக்கு என்னமா ஆன்சர் வந்துச்சு எனக்கு 3 சென்டிமீட்டர் தான் வந்துச்சு. அவ்வளவு சின்ன அடிச்சீங்களா முக்கோணம் ஓ 3 சென்டிமீட்டர் தான் வந்துச்சு. நோ நான் ஐ அம் ஆஸ்கிங் இங்க இந்த இதர நீளம் எவ்வளவு வந்துச்சு அதுல நீளம் 7 சென்டிமீட்டர் தான். இதர நீளம் 7 வந்து உங்களுக்கு இதுல 3 வந்துச்சா ஓ இப்ப நீங்க படம் அனுப்புனா அவரோட பிள்ளையெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லையா சரியா அனுப்பிவிடுங்க ஏன்னா அவங்களோட பிள்ளையெல்லாம் சொல்றேன் சரி இப்ப இதுல நீளம் எல்லாம் வித்தியாசப்படாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நீளம் இருக்கும் யாருக்கு இவனுக்கு 7 வந்திருக்குன்னு உங்களுக்கு 7 வந்திருக்கணும் அவசியம் இல்லை 6 வந்து அதோட கூட வந்தா கிடைக்குங்களா 8 அப்படி இதுவும் 7.4 என்னடா வந்து வணங்கி ஓ சார் 7.4 கிட்ட வருது 7.4 வந்தீங்கன்னு எப்பவுமே உனக்கு 7.4 இதுல வருதுன்னா இத ரெண்டாவது பிரி எத்தனை வரும் 3 வந்தீங்க வடிவா செக் பண்ணி பாரு 3.7 வந்தீங்க கரெக்டா நீ ஒழுங்கா வரைஞ்சீங்கன்னா சரியா வந்தீங்க தெரியுதா நம்மளோட கை நடுக்கும் இப்படி அடிப்பட்ட வச்சே கோடையா தான் கோல் எடுக்கும் 2-3 மிஸ்டேக்ஸ் வந்தீங்க பாருங்க இது ரெண்டு ஜாயின் பண்ற இடத்துல ஏதாவது சரி இல்லாட்டி இதுல ஜாயின் பண்ண இடத்துல மிஸ்டேக் இதுல ஜாயின் பண்ண இடத்துல மிஸ்டேக் இதுல தடிப்பு எல்லாமே இதுல என்ன ஆகும் கன்சிடரா இதுக்குதான் போல சின்ட்ராஸ் இருக்காது தெரியுமா சின்ட்ராஸ் தெரியும் தெரியும் சார். அதாவது நீங்க அந்த பழைய தமிழ் படங்கள் எல்லாம் பார்த்திருக்க முடியாது என்ன படம் வானத்தை கொடுக்கா என்ன படம் சின்ட்ராஸ் நம்ம குடும்பத்துல இல்லைன்னு நம்ம குடும்பத்தாக சூரியவம்சம் தானே அது சூரியவம்சம்ல வந்து சொல்லுவாங்க அத மெட்ஸுக்கு எடிட் பண்ணி ஒரு வீடியோ இருக்கு நான் திரும்ப போஸ்ட் பண்ணிடுவேன் சரியா அப்ப அதுல வந்து அந்த உங்களோட கொம்பாஸ்ல அந்த இப்ப உங்களோட இப்ப நீங்க வீட்டை இருக்கிற மாதிரி வீட்டை நீங்க எப்படி யூஸ்ஃபுல்லானாலா அம்மா அப்படியே சொல்லுவாங்க இல்லதானே நீங்க இருக்கிற மாதிரியே கொம்பாஸ்ல ஒன்று இருக்கு பாருங்க கொம்பாசுக்குள்ள வந்து 2 பக்கம் கூர் உள்ளது வட்டாரி மாதிரி வட்டாரி மாதிரி அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க தேடிட்டுவா பேர் அதுக்கு பேர் தெரியுமா முதல்ல சொல்லுங்களேன் இவ்வளவு நாள் இருக்கிறீங்க ஏதாவது தெரியுமா இருக்கு அது என்னதுக்கு நீங்க யூஸ் பண்றேன்னு சொல்லுங்க மேசையில ஓட்ட போடுறதுக்கு வேற எவனுக்காவது குத்துறதுக்கு பிள்ளைங்கள கேட்கல நேரத்துல ஊத்த எடுக்கிறதுக்கு அப்படி அது பல யூசேஜ் இருந்தாலும் உண்மையிலே அதான் பிள்ளைகள் முக்கியமான ஒரு சாமான் ஏன்னு சொல்லுங்க இப்ப நம்ம அடிமட்டத்தை வச்சு பாக்குறதுக்கு பதிலா சரியா அந்த சின்ராஸ் இருக்காரு சின்ராஸ் ஒரு இடத்துல சரியா இந்த புள்ளி வர்ற இடத்துல குத்தி கொண்டு இழுத்து இந்த புள்ளியிலையும் குத்திட்டு அப்படி எடுத்துக்கொண்டு வேலை செய்யலாம் அடிமட்டத்துல வச்சு பார்த்தோம்னா அக்யூரேட்டா கிடைக்குமா இல்லையா சரியா சொல்றது அப்ப அதுக்குதான் அந்த சின்ராஸ் யூஸ் ஆகுது அப்ப சின்ராஸ் இந்த வார்த்தையை நினைவு வச்சுக்கோங்க ஏன்னா நான் அமைப்பு படிச்சிருவேன் இப்ப உங்களுக்கு ஃபைனல் பிஷப் ஸ்டார்ட் ஆகும்போது 10ஆம் ஆண்டு கிளாஸ் அமைப்பு போகும் 11ஆம் ஆண்டு அமைப்பு போகும் அப்ப கொஞ்சம் நல்ல பண்ணா இருக்கும் அதெல்லாம் ஈஸி பிள்ளை இல்லை நெக்ஸ்ட்ல நான் சொல்றேன் உங்களுக்கு சிபிஏ ரிசல்ட் எடுக்கிறது ஈஸி லைட்டா படிச்சீங்கன்னா போதும் அது ஆரம்பமா வரும் ஒட்டோவா வரும் சரிதான் இந்த முறையும் இந்த 7, 8, 9 எடுத்தாங்கலாம் இருக்காங்க அவங்களோட ரிசல்ட்ஸை போட்டு நான் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுவேன் சரிதானே மோட்டிவேட் சொல்றது அவருக்கு பேருக்கு தான் சரி மற்றபடி நீங்க தான் அதை படிச்சு செய்யணும்
சரி இப்ப நம்ம இதுல கான்செப்ட் வரும். வேற கான்செப்ட் யாரையும் கேட்போம். ஹிஸ்மா வரைஞ்சியாமா? ஓ சார் பிள்ளைக்கு என்ன வந்துச்சு? 8 சென்டிமீட்டர். பிள்ளைக்கு 8 வந்துச்சு. மேல அளந்து பாருங்க 4 வருதா? இத 4 வரணும். 4 வராட்டி உங்களுக்கு இதுல பிரச்சனை இருக்கும். சரியா? 4 ஓ வந்திருக்கு. சார் அப்ப இப்ப உங்களுக்கு விளங்கிச்சா? இப்ப செஞ்ச கான்செப்ட் என்ன சொல்லுங்க. என்ன செஞ்சோம்? 6 சென்டிமீட்டர்ல ஒரு கோடு, 8 சென்டிமீட்டர்ல ஒரு கோடு எடுத்தோம். 8 சென்டிமீட்டர். எடுத்து அதை இணைச்சு என்ன செஞ்சோம்? ஒரு முக்கோணம் வரைஞ்சோம். அப்ப இது முதலாவது பக்கம், இது ரெண்டாவது பக்கம், மூன்றாவது அடிக்கிறது நமக்கு நீளம் தெரியாது ஒரு பக்கம். சரிதானே? சார் என்னம்மா? கீழே 8 சென்டிமீட்டர் வந்து அந்த நடுவுல வரைகிற கோடு 4.2 சென்டிமீட்டர் அந்த இல்லையா? அப்படி இது இப்ப நான் என்ன தெரியுது? இப்ப நான் வந்து உங்களுக்கு அந்த கல்குலேஷன் நமக்கு தேவையில்லை. இந்த நான் சொன்னேன் தானே 8 வந்தா மேல 4 தான் வரணும். வரலாட்டி என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. நம்ம வரைஞ்சதுல ஏதோ இடத்துல சரியா அந்த கோடு ரெண்டும் ஜாயிண்டா இருக்கிறது பாருங்க. அந்த யார் சொன்னதை விட என்ன பேருமா? யார் சொன்னது? கல்ச்சர் அன்மியூட் பண்ணி கைங்க. நான் தான் சார். நான் இது கேர்சரை இது செஞ்சு வச்சிருக்கேம்மா. நீங்க மேல கழிச்சு எனக்கு காட்டுறதான் சொல்றேன். பேரே சொல்லுங்க. சீமா. சரி அப்ப அதுல என்ன பிரச்சனை சொல்லுங்க. சீமா பாருங்க இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகுற இடம், அடுத்து இங்கே ஜாயிண்ட் ஆகுற இடம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமா பார்க்கும். அடுத்து பென்சிலோட தடிப்பு. சரியா? எல்லாம் பார்ப்போம். அனைக்கா சரியா? சரி நமக்கு பாதி மாதிரி வந்துச்சா இல்லையா? 8னா 64 அதுக்கிட்ட வந்துச்சா இல்லையா? வந்திக்குதானே எல்லாருக்கும்? ஓ சார். எல்லாரும் சொன்னீங்களே. ஓ சார் இப்ப நான் சொல்றத வடிவா பாருங்க. இன்டரப்ட் பண்ணாதீங்க, நடுவுல பேசாதீங்க. நான் சொல்றது அப்படி பண்ணுங்க. இந்த ஒரு பக்கத்துல நீளமும் தெரியும், இதுலயே நீளமும் தெரியும். ஏன்னு சொல்லுங்க. இது ரெண்டுலயும் நம்ம என்ன செஞ்சோம்? நடுவுல இருக்கிற புள்ளிக்கு பேர் என்ன சொல்லுவோம்? நடுப்புள்ளி. நடுப்புள்ளி. அப்ப இது ரெண்டுலயும் நடுப்புள்ளியை கண்டுபிடிச்சா வச்சோம். அப்ப இந்த ரெண்டு பக்கமும் நமக்கு தெரியும், அதான் நடுப்புள்ளி சொல்லணும். இது அப்ப ரெண்டு பக்கம் அப்படின்னா இது எத்தனையாவது பக்கம்? 3வது பக்கம். 3வது பக்கம். சரிதானே? இப்ப சொன்ன விஷயம் கிளியர் தானே? மண்டல இருக்குதானே? இப்ப நான் தேட்டத்தை சொல்ல அழகா ஈஸியா சொல்றேன். நீங்க ஈஸியா எழுதி வச்சுக்கோங்க. நான் இதை எழுதி விடல. ஆனா நீங்க ஈஸியா எல்லாரும் எழுதிக்கணும். ஒரு நோட்ஸ் நான் பார்ப்பேன். இல்ல நோட்ஸ் அனுப்புங்க. நான் டெய்லி செக் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட மிஸ்டேக்ஸை தெரிஞ்சு கொள்றால தான் ஒவ்வொருத்தர பேர் கூப்பிடுறேன். விளைச்சா நீங்க என்னோட இன்டரப்டா இல்ல அப்படின்னு சொன்னா உங்களோட நேம் கூப்பிடுறது எனக்கு வந்து கஷ்டம் தான். எனக்கு நீங்க என்னோட செட்டே பண்ணிக்க மாட்டீங்க. கடைசியா ஒருத்தனுக்கு மெசேஜ் போடுறோம், அவன் காசு கட்டின பிறகு எனக்கு ஒரு மெசேஜ் ஓகே மட்டும் தான் போடும். நான் என்னைக்கு ஒரு நாள் சொல்லிக்கிறேன், நீங்க எனக்கு மெசேஜ் போடாதீங்க, நீங்க எனக்கு ஒண்ணுமே செய்யாதீங்க, நீங்க வந்து டவுட் ஒண்ணும் கேட்காதீங்க, நீங்க ஒரு கிளாஸ் நோட்ஸ் அனுப்ப என்னைக்காவது ஒரு நாள் சொல்லிக்கிறேன் இல்லதானே? நீங்க அனுப்புனா நான் செக் பண்ணுவேன். சரியா? நான் சொல்லையா சொல்லையா? ஓ சரி சரி. முக்கோணம் ஒன்றுல ஈக்கிற ரெண்டு பக்கங்கள், முக்கோணம் ஒன்றுல ஈக்கிற ரெண்டு பக்கங்கள்ல நடுப்புள்ளிகளை இணைக்கிற கோடு மூன்றாவது பக்கத்திற்கு என்னவா இருக்கும்? மூன்றாவது பக்கத்துல அரைவாசி நீளமா இருக்கும். சரிதானே? இதை நான் உங்களுக்கு எப்படி சொல்ல போறேன்? ஒழுங்கான வயசுல வாசிக்கிறேன். எழுதுறீங்களா? வாசிக்கிறேன். அப்படி எழுதுறீங்களா? இல்லைன்னா உங்களோட பாசையில் எழுதுறீங்க. நான் சொல்றேன், நீங்க உங்களோட பாசையில மாத்தி ஒழுங்கா எழுதி யூஸ் பண்ணுவீங்களா? ஓ சார் அப்படி சார். கொஞ்சம் ஈஸியா சில டைம்ஸ் நான் சொன்னது வழங்காம ஏன்னா நான் எந்த பாசையில வர்ற மாதிரி சொல்றேன். முக்கோணி ஒன்றின் இரு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடானது. இரு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைக்கும் கோடானது மூன்றாவது பக்கத்திற்கு அரைவாசியாக அமையும். என்ன ஹம்தா எழுதலையா? நடுவில் ஓடிட்டோம்.
எழுதினாக்கள் இருக்கிறீங்க இன்னொரு சொல்லுயா ஆம் சார். முக்கோணி ஒன்றின் முக்கோணி ஒன்று நீங்க யோசிச்சு எழுதுங்க பிளீஸ். முக்கோணி ஒன்றின் இரண்டு பக்கங்கள்ற அது முக்கோணி ஒன்றின் இரு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடானது நடுப்புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடானது மூன்றாவது பக்கத்தின் அரைவாசியா அந்த எழுதியா ஓ சார். பின்னாடி கேளு கதை சரியா அமைதியாக்காத. அந்த நோட்ஸ் எல்லாம் அனுப்புங்கம்மா செல்லம் சரியா. அடுத்தது சுமையா பிரச்சனை இல்லையே. ரீசா விளங்கிட்டாமா ரீசாக்கு. ரீசா ஓ சார். படிக்கிறியா ஒழுங்கா? ஓ. சொல்றா எவ்வளவு எடுத்து வந்துடும் நினைச்சானே. மாஹிரா எழுதிட்டீங்களா மாஹிரா புள்ள? மாஹிரா அன்மியூட்லாம் பண்ணாடி மார்க்ஸ் கூடான்னு தெளிவா சொன்ன விளைச்சானே. இந்த வெக்கப்பட்டுட்டு இருக்கிறே இல்ல. நீ எவ்வளவு குறை எடுத்தாலும் பரவாயில்ல அன்மியூட் பண்ணிக்காத. நீ குறை எடுக்காதானே நல்ல ரிசல்ட் வரும். நம்ம அடிப்பாரு. முனீரா எழுதியா? சார். அவருக்கு வாசிச்சு காட்ட முனீரா ஃபுல்லா மைக் ஆன் பண்ணி. முக்கோணம் ஒன்றின் இரு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைக்கும் போது நேர்கோடானது மூன்றாவது பக்கத்திற்கு அரைவாசியாகும். மூன்றாவது பக்கத்தின் அரைவாசியா தின் போடுங்க. மூன்றாவது பக்கத்தின் அரைவாசியா அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மள சிம்பிளா சொல்லுவோமா? நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? ஈஸியா சொல்லுவோமா? ஆம் சார். ஈஸியா சொல்றேன் நான் சொல்றேன். நீங்க உங்களோட பாஷையில சொல்லலைன்னா நீங்க சொல்லுங்க. சான்ஸ் தான். முக்கோணத்துல இருக்கிற ஏதாவது ரெண்டு பக்கத்துல நடுப்புள்ளிகளை இணைக்கிற கோடு. நடுப்புள்ளிகளை இணைச்சோம்னா பலகோடா வரும். நேர்கோடு தானே வரும். அப்ப ஈஸியா வரும். முக்கோணி ஒன்றோட ஏதாவது ரெண்டு பக்கத்துல நடுப்புள்ளிகளை இணைக்கிற கோடு மூணாவது பக்கத்துக்கு அரைவாசி ஆகும். சரியா? ஆம் சார். இப்ப உங்களோட பாஷையில யாராவது ஒருத்தர் சொல்ல பாக்குறீங்களா? ஒருத்தர் இப்ப நான் இந்த ரெண்டு பக்கத்தை தான் நினைச்சேன். இதே மாதிரி இந்த பக்கத்தை இணைக்கணுமா இல்ல? இந்த ரெண்டு பக்கத்தையும் இணைக்கலாம். நமக்கு விஷயம் உண்டுதான். இப்படி ஏதாவது ரெண்டு பக்கத்தை எடுக்கணும். அது என்ன நினைக்கணும்? நடுப்புள்ளி இணைக்கணும். இணைச்சா அது மூன்றாவது பக்கத்துக்கு எப்படி இருக்குமா? அரைவாசியா இருக்கும். ஓகே சிம்பிளா விளங்கிட்டாரு. எனக்கு தேற்றம் உங்களுக்கு அந்த படிப்பிக்கிற அந்த கேள்வி வந்து செய்ய பிள்ளை அது ஈஸியா படிப்பிக்கணும். நான் சரியான மாதிரி டைம் போகும். அதெல்லாம் நான் அந்த தேற்றத்தை விட்டு போட்டு ஈஸியா. இது எத்தனை மார்க்ஸுக்கு வரும் சொல்லுங்க? 1 மார்க்ஸ். ஒரே ஒரு மார்க்ஸ் வரும் உங்களுக்கு. 100க்கு 1 வந்து இது எப்பயுமே வார கேள்வி. புக்கோன் அடுத்த பாடம் படிப்போம். அது வருமா இல்லையானு நான் சொல்லவே மாட்டேன். சரியா சொன்னா என்னால கெஸ் கூடி பண்ணல. அது மோஸ்ட் ப்ராபபிலி வாரதே இல்ல. ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு மட்டும் வச்சு. சரியா? இது ஓகே தானே? இப்ப எல்லாரும் அடுத்ததா பகைமானி தெரியுமா? மின்ஹா பகைமானி தெரியுமா? ஓ சார் தெரியும். நீங்க சொல்ல எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? அரைவட்ட ஷேப். அரைவட்ட. அதுக்குள்ள என்ன எழுதிப்பாங்க? இலக்கங்கள். இலக்கங்களாமா? வேற உங்க இதுல என்ன வரபெழுத்து எழுதுறது இல்லையே? இலக்கம் தான் எழுதுது. உள்ள என்ன போட்டிருப்பாங்க பாகமானிக்குள்ள? எந்த சார் போட்டிப்பாங்க? பாகமானி இருக்கியா? கையில வச்சிருக்கியா? இல்ல காணவாகிட்டு. நீ இப்ப இருக்குன்னு சொன்ன. எனக்கு இருக்குன்னு சொன்னியா தெரியும்னு சொன்னியா? தெரியும்னு சொன்னேன். எங்க பாகமானி? ஸ்கூல்ல காணவாகிட்டு. 100 எடுத்துட்டா? இல்ல. சல்மா எடுத்துட்டா இல்லாட்டி? இல்ல காணவாகிட்டு எங்கேயோ. சரி ஓகே. இமாரா பாகமானி வச்சிருக்கியா? இமாரா ஓ சார்.
பாகமானி வச்சிருக்கியா? விளங்கல சார், கவரேஜ் இல்ல, திக்கி திக்கி தான் விளங்குற. திக்திக்கு விளங்குதா? பாகை மானி வச்சிருக்கியா? இல்ல சார். ஹஸ்னா முபாரக் பாகைமானி இருக்கா? ஓ சார். பாகமானிக்குள்ள என்னமா போட்டிருக்கோம்? நம்பர். வேற என்ன அரபெழுத்த உள்ள போட்டிருக்கோம்? பாகை. பாகமானிக்குள்ள பாகை தான் போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்? என்ன மீன்ஹா போட்டிருக்கோம் பாகமானிக்குள்ள? பாகை. ஒரு பாகை, ரெண்டு பாகை. அப்படி எத்தனை பாகை மீன்ஹா இருக்கும்? 90. 90. ஏய் 100? 100? ஓ சார். நாளைக்கு ஸ்கூலுக்கு இப்ப வருவா தானே? ஓ சார். உங்களுக்கு நீ என்ன செய்வதியா? புறமண்டையில ஒரு பழின்னு ஒண்ணு போட்டுறியா? இல்லாட்டி குட்டி விடுறான். பாகமானியே நீ காணையில ரெண்டு பண்ணலாம். சரி இங்க வா. மின்ஹா ஒரு கோடு இருந்தா அது எவ்வளவு பாகை இருக்கும்? 180. பாகமானியை கொண்டு போய் அப்படியே வச்சுடும். மொத்த பாகமானியில அப்ப எவ்வளவு இருக்கும்? 180. 180. போயிட்டு நீ என்ன செய்யற? முதல்ல பாகமானி வாங்குறா. சரிதானே? அப்ப எல்லாரும் பாகமானி இருக்கா? கிஸ்மா பாகமானிக்கா? இல்ல சார். என்ன நீங்களாம் அந்த பேர்ஸ் வச்சுப்பீங்கன்னு? குட்டி பேர்ஸ் உண்டு. குட்டி பேர்ஸா பெரிய பேர்ஸ் உள்ள மேக்கப் ஐட்டத்துல இருந்து எல்லாமே இருக்குமே. டிப்பெக்ஸ், 10 கலர் பேனு, ஓ சார். அதெல்லாம் வச்சு உள்ள ஒரு பாகமணி வச்சிருக்கலாம் தானே? நிஃப்ரா பாகமணிக்கா? ஓ சரி. நிஃப்ரா வந்ததா? யாரு அடுத்து? யாரு? இஹ்சானா பாகமணிக்கா? ஓ சார். ஓகே பரவாயில்ல. ரீசா பாகமணி இருக்கு தானே? நம்மகிட்ட இருக்கா? ஓ சார் இருக்கு. சரி. நாஜிதா பாகமணிக்கா? ஓ சார். சரி பாகமணி எடுங்க நாஜிதா. இது வரைஞ்சிட்டீங்களா? ஓ சார். பாகமணி எடுத்துக்கொண்டு போய் நாஜிதா மைக் அண்ட் மியூட்ல வைங்க. பாகமணி எடுத்துக்கொண்டு போய் எப்படி வைக்கணும் அப்படின்னா இந்த கோட்டுல அவர் அப்படியே இருக்கணும். பாகமணி எப்படி இருக்கணும்? இந்த கோட்டு அப்படியே இருக்கணும். இங்க இருந்து சைபர் பார்க்கணும். நீங்க 2 போன்ல யூஸ் பண்றீங்க இல்லையே? இல்ல சார். இயர்போன் வச்சிருக்கீங்களா? இல்ல. நல்லா கேக்குது சார். 2 தடவை கேக்குதா எல்லாருக்கும்? ஒருக்கா கேட்கவே நீங்க மறந்துட்டீங்க. நாஜிதா ஓபனுங்க மைக். எக்கோ பண்ணுங்க. சரி எல்லாரும் பாருங்க. நான் கேட்கறாங்க சொல்லணுமா? சரியா பாகமானி பிள்ளைகள் பாகமானில ஒரு டொட்டன் இருக்கும் தெரியும் தானே? சென்டர்ல ஒரு டொட்டன் தெரியுதா? தெரியுதா? அந்த டொட்டுக்கு நேரா தான் பாகை ஸ்டார்ட் ஆகுது. பாருங்க சைபரும் இங்கேயும் சைபர் ஸ்டார்ட் ஆகும். 2 பக்கம் 180 போட்டிருக்கா? அதாவது எந்த பக்கம் வேணாலும் நடக்கலாம். அப்ப நீங்க பாகமானியை கொண்டு போயிட்டு சரியா இதுவும் பாகை ஸ்டார்ட் ஆகிற இதுலயா இருக்கணும். இதுல 0 இருக்கிற மாதிரி வைக்கணும். சரியா அந்த கோட்டுல 0 இருக்கிற மாதிரி வச்சு இந்த இவ்வளவு கோணத்தை அளந்து சொல்றது. இங்க இருந்தா பார்க்கணும் எவ்வளவு கோணம் வருது. நான் ஈஸியா விளங்கப்படுத்துறேன். இதோட ஈஸியா யாரும் விளங்கப்படுத்தினாண்டா என்னன்னு சொல்லலாம். நீங்க சஸ்னா சஸ்னா. ஓ சார். உனக்கு எக்ஸாம் நடக்குது செப்டம்பர் 2. ஓ கூட்டாளியா நீ மெசேஜ் போட்டது எக்ஸாம் இருக்கு. மக்சின்றது யாரு? உங்களோட ஓ அவ வேற ஸ்கூல். வேற ஸ்கூல். அவன் கூட்டாளி. சரி ஓகே. இங்க வா. என்னண்டு சொந்தக்கார பிள்ளையா? ஓ நாங்க கிளாஸ்ல சேர்ந்து நான் சமைப்பீங்க முடியா? அப்படி இல்ல, டோலி தான். உனக்கு இதுல என்ன ஆன்சர் வந்துச்சு? சரியா வந்துச்சா இது ரெண்டும்? ஓ எனக்கு இதுல பாகை எவ்வளவு வந்துச்சு சொல்ற? உனக்கு பாகமணி இல்லையா?
என்னடா யாரையும் பயமா நீங்க கொஞ்சம் சொல்லுங்க யாராவது ஒருத்தர் ஆன்சர். எனக்கு 70 பாகம் இருக்கு. இருங்க வரேன். யாருமா சொன்னது? சங்கவியா? இதுல சீமா சரி. சீமாவும் சொல்லுங்க, அடுத்த சங்கவி. சீமா எவ்வளவு வந்துச்சு? எனக்கு 70 பாகம் வந்திருக்கு. உங்களுக்கு 70 வந்துச்சா? ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப ஒருத்தருக்கு எத்தனை பாகை வந்து இந்த இடத்துல 70. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விட வரும்னு சொன்னேன் தானே. அடுத்து சங்கவி 82 பாகை. 52. ஆ 52 தானே. 82 மாதிரி வருது. சரி 82 சாரி 8 82. எழுதும்போது இங்கிலீஷால சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் பிரச்சனை வரும். இது ஓகே. இப்ப அதுல அடுத்தது இதுல கொண்டு வந்து வைங்க. சரியா இங்க வச்ச மாதிரியே இதுல வச்சாங்க. இதுல வச்சாங்க. இதுல வச்சு சரியா சைபர் அதே இதுல சொன்ன அதே ரூல்ஸ் தான் வச்சு இதுல எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்க. சீமா எவ்வளவு வச்சு? அதுல 70 தான் சார் வருது. அதுல 70 வருது. ஓகே. நம்மட சங்கரி எத்தனை வந்துச்சு? 2. சரி. அப்ப இது ரெண்டு சமணம் வந்துச்சா? மத்த எல்லாருக்கும் ஓகேயா? சமணம் வந்தீங்க ஓ சார். ஓ கட்டாயம் சமணா வரணும். சரிதானே? அப்ப முதலாவது தேற்றம் சொல்லிருங்க. ஓகே தானே? இப்ப அடுத்ததுக்கு போவையா? அதுல ஈஸியா ஆம் சார். நமக்கு ஒரு விஷயம் தெரியும். ஒரு ரெண்டு சமாந்தர கோடு வரை ரெண்டு எவன்டா ரெண்டு அறிவிச்சிட்டு இருக்கான். என்ன அறிவிக்கிறான்னு தெரியும். அறிவிக்கிறது கேக்குதா உங்களுக்கு? அதான் வெள்ளிக்கிழமை அப்படித்தானே? சார். என்ன எனக்கு தெரியல. சாப்பாடு போடுறாளாமா? அவனே சாப்பாடு போடாம சைவ சாப்பாடு தான் போடுவான். சாப்பிடுறது சும்மா சரி போயிட்டு ரெண்டு அறிவிக்கணும். சரியா? அப்ப இது ரெண்டு எல்லாருக்கும் சமனா தானே வந்துச்சு. அதை வச்சுக்கொண்டு அடுத்தது போவோம். ரெண்டு சமாந்தர கோடு வரைஞ்சோம் அப்படின்னா அது குறுக்கால ஒரு கௌசிக் வந்து இட விட்டுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? குறுக்கால போன அவருக்கு பேர் என்ன சொல்லுவோம்? குறுக்கோடி. எத்தனை ஆண்டுல படிச்ச விஷயம் இது? குறுக்கோடி 9. சரிதானே? அப்ப இதுல நிறைய விஷயம் படிச்சீங்க தானே. செட் வடிவத்துல வந்து என்ன போனோம்? இதுவும் இதுவும் சமன். என்ன போனோம்? ஏன்னு வச்சு இவருமே என்னது? அதே மாதிரி இந்த பக்கமும் செட் வடிவம் பார்க்கலாம். இதுவும் பி. அதே மாதிரி இதுவும் பி. அதே மாதிரி இது ஏன் இதுவும் என்னவா இருக்கும்? ஒத்த கோணம். அதே மாதிரி இதுவும் பி. அதே மாதிரி இதுவுமே இதுவும் ஏ தான். எஃப் வடிவம் என்ன கோணம்? ஒத்த கோணம். செட் வடிவம் தான் ஒன்று விட்ட கோணம். சரிதானே? அப்ப இதுல பாருங்க என்ன வடிவத்துல இங்க போகுது. இங்க நிற்கிற கோணமும் அதுக்கு மேலே இருக்கிற கோணம் சமம். நிறைய பாருங்க. கீழே இருக்கிறது மேலே இருக்கிறது சமம். இங்கே பாருங்க மேலே இருக்கிறது சமம். அப்ப இது என்ன கோணமா இருக்கணும்? ஒத்த கோணம். அப்ப ரெண்டுமே சமனா வர்றதால ரெண்டு கோடும் எப்படி இருந்துக்கும்? கட்டாயம் சமனாதான். கோடு சமனா இருந்திக்காதுமா. கோடு அரைவாசி படிச்சிட்டோம். சமாந்தரம் கோடு எப்படிக்கும்? ஏன் கோணங்கள் ரெண்டும் இந்த இடத்துல சமனா இருக்கு அப்படின்றதால அந்த ரெண்டு கோடுங்க கட்டாயம் எப்படி இருந்துக்கணும்? சமாந்தரம். நீங்க இப்ப எழுதுனீங்க தெரியுமா? அதே விஷயத்தை எழுதி சரியா? அதே விஷயத்தை எழுதி மூன்றாவது பக்கத்திற்கு என்னவா இருக்கு எழுத போறீங்க? அவ்வளவுதான் விஷயம். எழுதுறீங்களா?
எழுதி முடிச்சுட்டா சொல்லுங்க. எழுதிங்களா? ஓ சார். இதை எப்படி இன்னும் சேர்த்து எப்படி தெரியுமா எழுதலாம்? இதை சேர்த்து ரெண்டையும் ஈஸியா எப்படி தெரியுமா எழுதி வைக்கலாம்? மூன்றாவது பக்கத்திற்கு சமாந்தரமாகவும் அதன் என்னவாகவும் இருக்கும்? அரைவாசியாகும். அரைவாசி. அரைவாசியம். அப்ப ஈஸியான தியரமா இல்ல தேற்றமா இல்லையா உங்களுக்கு இருக்கிறது இல்லையே? சிம்பிள் தானே இது. ஓ நம்ம பிராக்டிகலா ஆமா செஞ்சு sir. பாருங்க. எல்லா ப்ரூஃப் நம்மகிட்ட இருக்குதானே. அப்ப நம்புவோம் தானே. தேற்றத்துல என்ன பிரச்சனைனா அந்த ப்ரூஃபை வந்து செய்ய விடுறது இல்ல. சார் என்ன செய்வாரு? ஆமா இப்போ போட்டு இது எழுதுவார். நடக்குதானே ஸ்கூல்ல. ஓ இந்த சார். கோடை இங்க வரை நீட்டுங்க. என்ன ரீசனுக்கு நீட்டோன்னு எப்பயாவது சொல்லுவாங்களா? இல்ல அதுக்கு என்ன செய்யணும்? இனியான கிளாஸ் இருப்பேன் கட்டாயம் அதுக்கு ஜாயின் ஆகும். ஜோயினா வீட்டை பாப்பா வந்து இப்ப யாரும் இப்ப உங்களோட வீட்டாக வந்து கலைக்கிறாங்க அப்படின்னு என்ன செய்யறேன் நைசா? இந்த மகள் வந்து மெச் செய்யுது இல்ல அப்படி இப்படின்னு வச்சுனேன். இந்த நான் பின்னாரம் 6 மணிக்கு கிளாஸ் வைக்கிறான்னு கொடுக்குமா இப்படிதான் சொல்றது. ஓ சார். அவங்களும் தூக்கி என்ன செய்வாங்க அப்படியே தள்ளி விடுவாங்க. அங்க போனா ஸ்கூல்ல படிச்சாரு அப்படியே அங்க படிச்சிருவான். சரியா? நான் படிக்கிற டைம் இது நினைச்சதான் சொல்றேன். சரியா? சரி. அப்ப இது ரெண்டையும் எல்லாம் எழுதிட்டீங்களா? அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் இதா ஈஸியா நம்ம ஒரு சின்ன படத்துல எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோமா? சின்ன படத்துல குட்டி படம் கொண்டு வரைஞ்சு அதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல நான் இது ரெண்டையும் நினைக்கிறேன். சரியா? ஏ பி சி. இங்க நான் இதெல்லாம் சமன் எடுக்கிறேன். இதுவும் சமன். அதே போல இது ரெண்டையும் எடுத்தான் செய்யறேன். இதுக்கு பெயர் இருக்கும் ஏபிசி டி. இப்ப எனக்கு சொல்லுங்க அப்போ டீட நீளம் ஏசிட நீளத்துல என்னவா இருக்கும்? அரைவாசி. அப்ப என்ன எழுதலாம்? அரைவாசி அரைவாசி. ஏ சி. தானே? அதே மாதிரி அடுத்த என்ன எழுதலாம்? டி வந்து இப்படி ரெண்டு கோடு போட்ட என்ன அர்த்தம்? சமாந்தரம். சமாந்தரம். டி வந்து யாருக்கு சமாந்தரம்? ஏசிக்கு. அவ இந்த ஒரு குட்டி கொள்ளலாமா நமக்கு? அப்ப ஒரு விஷயம் நினைச்சுக்கோங்க. சமாந்திரம் வந்ததால இதுல என்னென்ன கோணங்கள்லாம் பத்தி கேள்விகளை கேட்கலாம் சில நேரத்துல பாருங்க. இந்த இடத்துல அப்படி நான் சும்மா ஒண்ணு சொல்றேன். இந்த இடத்துல இப்படி ஒரு கோடம் நீட்டி போட்டு இதுல இந்த கோடம் நீட்டி செட் வடிவம் ஆக்கலாம் தான் நீங்க ஆக்கலாமா இல்லையா? இதுல ஒரு கோடம் நீட்டி போட்டு இங்க வர செட் வடிவம் உள்ள இருக்கிறது இங்க இருக்கிறது. அப்ப அப்படி கொஸ்டின் கேட்கலாம். நான் வந்து அப்படி கொஸ்டின் அப்படிலாம் கேட்கிறேன் இல்லை. நான் சும்மா அவங்கள வச்சு குழப்பிட பேசுறேன். அப்படிலாம் கேட்கல. சோ இந்த தியரி ஓகேயா? ஓகே சார். சோ இந்த தியரி ஓகே. அப்படி இருங்க. அப்ப இதுல இப்ப ரிவர்ஸ பாப்போமா? ரிவர்ஸ் தியரிய நான் இன்றைக்கும் நாளைக்கும் வந்து இதான் படிப்பிப்பேன். நாளைக்கு வந்து முக்கோணிகள் இதை படிப்பிச்சுட்டு சனிக்கிழமை வந்து உங்களுக்கு நான் பேப்பர் செய்யல. இப்ப செய்யும் இருபடி சமன்பாடுகள் டியூட் ஒன்று நாளைக்கு தந்தா பிரிண்ட் எடுக்கணுமா? நாளைக்கு தந்தா சனிக்கிழமை நைட் கிளாஸுக்கு பிரிண்ட் எடுத்துட்டு வரையலுமா? ஆயிஷா நீ ஓமுடு சொல்லுவா அப்படி 7 மண்டா சொல்லுவா 7 மண்டா சொல்லு. நீ வாயத்திலிருந்து ஓஸ் மட்டும் சொல்ல பாப்போம். ஆயிஷா திறக்க மாட்டா. நீ தெரிவி கிளிப்பா பாப்பமே பிரிண்ட் எடுத்து வருவியா? சரியா? அவன மறுதலையை பாப்போமா? மறுதலை தருதலை அதை பார்த்தா இந்த தியரி வந்து முடிஞ்சு. சிம்பிளான விஷயம். அப்ப இங்க நம்ம சொன்னது எப்படி? இதுல நான் என்ன செஞ்சேன்? ரெண்டையும் ஈஸியா உங்களுக்கு சொல்லிட்டேன்.
இப்ப ஒரு இடத்துல வந்து இப்ப தலைகீழா மாத்தி கேட்கிறான் அப்படிங்கிற போது எப்படி தலைகீழா மாத்தி கேட்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். சரிதானே? அதையும் சொல்லுறேன். அது அவ்வளவு பெரிய கஷ்டம் எல்லாம் இல்ல, சிம்பிள் ஒரு விஷயம் தான். அங்க சொன்ன அதே விஷயம் தான். இதை வாசிக்கிறேன், விலையும் கொள்ளுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்லித்தரேன். சரியா? சிம்பிள் விஷயம் தான். முக்கோணி ஒன்றின் யாதும் ஒரு நடுப்புள்ளி கூடாக, எப்படி முக்கோணியில யாதும் ஒரு நடுப்புள்ளினா எந்த பக்கத்துல நடுப்புள்ளியாவும் இருக்கலாம் தானே? அது 3 பக்கம் இங்கே. அப்ப 3ல ஏதாவது ஒரு ஓ சார். அப்ப ஏதாவது ஒரு நடுப்புள்ளி கூடாக, சரியா? இன்னொரு பக்கத்துக்கு சமாந்தரமா ஒரு கோடு வரைஞ்சா, இன்னொரு பக்கத்துக்கு சமாந்தரமா ஒரு கோடு வரைஞ்சா அந்த கோடு 3வது பக்கத்தை என்ன செய்யுமா? இருசம குறிடுமா? இருசம கூறிடுவோம். தியரி விளங்கியதில்ல, இல்ல சார் அதெல்லாம் வேண்டாம். தியரியை சொல்றேன். எல்லாரும் சும்மா ஒரு இடத்துல இருக்கும். எல்லாரும் உனக்கு இதுல இந்த பக்கம் உனக்கு விருப்பம் 100, இதுவா இதுவா இதுவா? எப்படி சார் சொல்ற அப்படி? சரி, இந்த பக்கம் மேல் பக்கம் இருக்கும். இவ்வளவு நல்லடிச்சு இருக்குமா? சரி. இந்த பக்கத்துல. அப்ப இந்த பக்கத்துல நடுப்புள்ளி, ஏதாவது ஒரு நடுப்புள்ளியை குறிங்க எல்லாரும் சும்மா. நடுப்புள்ளி ஓகே? ஓகே, இது நடுப்புள்ளி. மாஹிரா மைக் ஆஃப் பண்ணுங்கம்மா, மைக் ஒன்ல கிடக்கு அப்படியே. அம்ரா செஞ்சிட்டீங்களா? அம்ரா அம்ரா ஹானா கேட்கணும். ஒரு பக்கத்துல நடுப்புள்ளி எடுத்துட்டேன். இப்ப இந்த நடுப்புள்ளிக்குள்ளால நான் வந்து என்ன செய்ய போறேன்? ஒரு சமாந்திரம் வரைய போறேன். அது எப்படி இருக்கணுமா? அது எப்படி இருக்கணும்? இப்ப நான் இப்படி சமாந்திரம் வரையலாம். இவருக்கு யாருக்கு சமாந்திரம் வரையலாம்? ஒன்று இப்படி போற மாதிரி ஒரு சமாந்திரம் வரையலாம். சரியா என்ன சொல்றது? இப்படி போற மாதிரி ஒரு சமாந்திரம் வரைஞ்சா, வழியா இந்த கையை பாருங்க. இப்படி போற மாதிரி ஒரு சமாந்திரம் வரைஞ்சா நம்ம பேர் போடுவோமே, நூறு வந்தா மைக்கோ ABC. இப்ப எந்த பக்கத்துக்கு நான் நடுப்புள்ளி எடுத்தீங்க? ஏபிக்கு நடுப்புள்ளி எடுத்திருக்கேன். இப்ப நான் இவருக்கு சமாந்திரம் யாருக்கு வரைய போறேன்? இதுக்குள்ளால ஒரு சமாந்திரம் வரைய போறேன். இப்படி வரைகிறேன். இப்படி வரைஞ்ச எந்த பக்கத்துக்கு சமாந்திரம் வரைகிறேன்? ஏசிக்கு. அப்படின்னா ஏசிக்கு சமாந்திரம் வரைகிறேன். அப்ப நான் என்ன செய்யறேன்? இப்ப இந்த புள்ளிக்குள்ளால ஏசி, அதான் இன்னும் ஒரு பக்கத்துக்கு என்ன செய்யணும்? இன்னும் ஒரு பக்கத்துக்கு ஒரு சமாந்திரத்தை வரையணும். வரைஞ்சாச்சா? வரைஞ்சிட்டே தானே? அப்ப இப்ப இது யாரு யாரு சமாந்திரம்? இவரும் இவரும் சமாந்திரம். ஓகேயா? எப்படி சொல்லியிருந்தாங்க? முக்கோணத்துல ஏதாவது ஒரு பக்கத்துல நடுப்புள்ளிக்குள்ளால இன்னொரு பக்கத்துக்கு சமாந்திரம். நீங்க இப்படி வரைஞ்ச சமாந்திரத்தை மாறி எப்படி வரைஞ்சிக்கலாம்? இப்படியே வரைஞ்சிருக்கலாம் தானே? யாருக்கு சமாந்திரம் இப்படி வரைஞ்சா? எந்த பக்கத்து சமாந்திரம்? சமாந்திரம். தியரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா கொஞ்சம் கொஞ்சமா? அப்ப முக்கோணத்துல ஏதாவது ஒரு பக்கத்துல நடுப்புள்ளிக்கு உள்ளால சமாந்திரம் ஒன்று வரையும். அது எந்த பக்கத்துக்கு மாய்க்கணும்? எந்த பக்கத்துக்கு மாறது? சமாந்திரம் ஒன்று வரைஞ்சோம் அப்படின்னா அந்த வரையப்படுற, அப்ப இது வந்து முதலாவது பக்கம், இது சமாந்திரம் வரையப்பட 2வது பக்கம். அப்ப பேலன்ஸ் வைக்கிற பக்கம், சாரி, இது முதலாவது பக்கம் புள்ளி குறிச்சது. எந்த பக்கத்துக்கு சமாந்திரம் வரைஞ்சோம்? அப்ப 2 பக்கம் முடிஞ்சு. அப்ப 3வது பக்கம் சொல்றது யாரு? சிபி. அப்ப இவரை என்ன செய்யுமா? இரு சமகூறுடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதி பாதியா பிரிக்குமா? என்னைக்காவது ஒரு நாள் இப்படி ஒரு விஷயத்தை நான் இப்ப சொன்ன மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்க? இவ்வளவு மெதுவா அவர் தியரியை உடைச்சி, நான் தான் சொன்னதானே பிள்ளை, நமக்கு தமிழ் நல்லா வாசிக்க தெரிஞ்சா கேள்விய செஞ்சிடும். சரி, உங்களோட வகுப்புல 1ஆம் பிள்ளையா வர புள்ள நல்லா வாசிக்கும் தானே? சில பிள்ளைகள் 1ஆம் பிள்ளையா வர பிள்ளைகள் கதைக்கவே கதைக்காது.
இப்படிதான் இருக்குங்க, மூஞ்ச இப்படிதான் வச்சுக்கோங்க, சிரிக்காதுங்க, யாரோடையும் கதைக்கவும் செய்யாதுங்க, அப்படி இருக்கிறதுல சொல்றீங்க. கொஞ்சம் படிக்கக்கூடிய நல்லா இங்கக்குள்ள வாசிக்கும் தான் நல்லா. ஓ சார். எல்லார ஊர்லயும் பழமை தானே. அப்ப நான் சொன்ன விஷயத்தை இன்னொருக்காக சொல்றேன். முக்கோணத்துல ஏதாவது ஒரு பக்கத்தை நடுப்புள்ளி, அது என்னவாவது பக்கமா இருக்கணும், அதை எடுத்து என்னவாவது இருக்கிற மிச்சமா இருக்க ரெண்டு பக்கம் இந்த ஒரு பக்கத்துல நடுப்புள்ளி எடுத்தீங்க. அவ மத்தமா ஏதாவது ஒரு பக்கத்துக்கு என்ன செய்ய போறேன், சமாந்திரம் சூஸ் பண்ணி போட்டு வரைய போறேன். வரைஞ்சா அப்ப முதலாவது பக்கமும் செலக்ட் ஆகிட்டு சமாந்திரம் வரைகிற அந்த பக்கமும் செலக்ட் ஆகிட்டு, அப்ப மூன்றாவது இருக்க பக்கத்துக்கு என்ன செய்ய போகுது, என்ன செய்ய போகுது, போகும்போது அந்த பக்கத்தை என்ன செய்யுமா, பாதி பாதியா பிரிக்கணும். அதாவது இதுல ஈக்கிற விஷயத்த அப்படியே ரிவர்ஸ்ல இங்க சொல்றான். அப்ப நான் சொல்றேன், எழுதி கொள்றீங்க எல்லாரும்? ஆமாம் சார். நான் சொல்றேன், அப்படியே எழுதி கொடுங்க. ஈஸி பாடம் பிள்ளைகள் நாளைக்கும் கட்டாயம் வாங்க. நாளைக்கு இருக்கிற பாடத்துலயும் ஒரு மார்க்ஸ் வரும். நான் சொல்லி தான் கொண்டு போறேன். நான் வந்து பொய்யா படிப்பிக்க விரும்பல. நான் மார்க்ஸையும் சொல்லி தான் கொண்டு போறதுக்கு காரணம், ஒவ்வொன்றா வர வர உனக்கு ஏல இருந்து பி மாறுறதுல ஊருப்பட்ட விஷயம் நடக்கும். அதனால கொஞ்சம் வந்தா நல்லா, எனக்கு வராட்டி எனக்கு பிரச்சனை இல்லை. அடுத்து சனிக்கிழமை மிஸ் பண்ணிடாத. சனிக்கிழமை எந்த காரணம் ஒன்றும் கிளாஸ் கட் பண்ண கூடாது. ரைட்டா? சனிக்கிழமை கட்டாயம் வாங்க. ஏன்னு சொல்றவங்க, சனிக்கிழமை நான் உங்களுக்கு என்ன படிச்சிருவேன், என்ன படிச்சிருவேன், வரைப்பா. இருபடி சமன்பாடு. இருபடி சமன்பாடுல எப்படி விடையெடுக்கிற விஷயத்தை நான் சனிக்கிழமையே சொல்லி கொடுத்துருவேன். சரிதானே? அடுத்த விஷயம், ஞாயிற்றுக்கிழமை என்ன இருக்கு உங்களுக்காக, நான் உங்களுக்காக போட்டது, வேற யாருக்காக போடல. உங்களுக்காக என்ன போடுங்க, திரும்பியும் பணவளவும் மடக்கையும் செமினர் இருக்கு. ஸோ உங்களோட ஸ்கூல் குரூப்ல எல்லாம் ஷேர் பண்ணி விட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பீங்களே, எனது நாங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர். அதுக்கப்புறம் தான் தெரியும் ஓலல் பிடிச்ச அப்புறம் பாம்புகளோட ஃப்ரெண்ட்ஸா இருந்து. சரியா? அப்ப அந்த குரூப்ல எல்லாம் ஷேர் பண்ணி டீடைல்ஸ் எனக்கு அனுப்ப சொல்லுங்க. டீடைல்ஸ் அனுப்பின பிள்ளைகள் நம்ம நெட்வொர்க்கை பில்ட் பண்ணி கொடுக்குறது, அதாவது நம்ம கண்டெக்ட் அகாடமியில கண்டெக்டை பில்ட் பண்ணி கொடுக்குறது. சரி, எழுதுங்க எல்லாரும். இதை சொல்லி நான் அப்படி முடிக்கிறேன் கிளாஸ். இதுல கொஸ்டின்ஸ்லாம் எல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீக்லாம் செய்வேன், கொஸ்டின் செய்வேன். ஸோ கட்டாயமா உங்களுக்காக தான் செமினார் போட்டிருக்கேன். யாருக்காக போட்டிருக்கேன்? யூஸ்ஃபுல் ஆகுன்றது செகண்ட் தாட் தான். இதுல ஃபர்ஸ்ட் தாட் வந்து உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம்ல படிப்பிச்ச பாடம். ஸோ ரிப்பீட் அதை படிப்பீங்க. ஏன்னா அதுல எத்தனை மார்க்ஸ் வரும் சொல்லையா? 5 மார்க்ஸ். 5 மார்க்ஸ் இல்ல, 6 மார்க்ஸ். கனவளவு காண்ற பகுதி வந்தா அதுல ஒரு மார்க்ஸ் வரும். அப்படி இல்லை அப்படின்னா அது மேற்பரப்பளவு கேள்வியா வரும். அஸ்கா எங்க? அஸ்கா நீ படிக்கிறியா? நோட்ஸ் எல்லாம் அனுப்புறியா எனக்கு? அஸ்கா உன்னோட நோட்ஸ் எல்லாம் நீங்க அனுப்பணும் நீ டெய்லி. கலாய்ஜா நீ தான் அன்மியூட் பண்ணிக்காத. நோட்ஸ் எல்லாம் அனுப்பணும் டெய்லி. முக்கோணி ஒன்றின் யாதுமொரு நடுப்புள்ளிக்கு ஊடாகவும் நடுப்புள்ளி கூடாகவும் எழுதலாம். முக்கோணி ஒன்றின் யாதுமொரு நடுப்புள்ளி கூடாகவும் இன்னுமொரு பக்கத்திற்கு சமாந்தரமா. யாதுமொரு நடுப்புள்ளி கூடாகவும் இன்னுமொரு பக்கத்திற்கு சமாந்தரமாகவும் வரையப்படும் நேர்கோடு மூன்றாம் பக்கத்தை இரு சமக்கூறிடும்.
எழுதிட்டீங்களா? ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? சுமையா கொஞ்சம் வாசிச்சுட. முக்கோணி ஒன்றின் யாதுமொரு நடுப்புள்ளிக்கு ஊடாகவும் இன்னுமொரு பக்கத்திற்கு சமாந்தரமாகவும் வரையப்படும் நேர்கோடு மூன்றாம் பக்கத்தை இரு சமக்கூறிடும். விளையாண்டு எல்லாருக்கும் ஆம் சார். ஓ சார். அப்படி இருங்க எல்லாரும். எனக்கு ஒரு டவுட் ஒண்ணு, கொஞ்சம் அதை நாளைக்கு கேட்டு வந்து ஒரு கிளாரிஃபை பண்ணி தருவீங்களா? எனக்கு இப்ப ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் என்னோட கொஞ்சம் ஃபிட்னு நினைக்கிறீங்க? கன்ஃபார்ம் ஃபிட்டா இருப்பாங்களா? உண்மையாக கொஞ்சம் பேர் இருந்தாங்க, இப்ப அவங்களும் இல்ல. சோ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும், பண்ணிடுமா? ஆம் சார். எனக்கு கிரேட் 10ல செகண்ட் டேர்முக்கான சிலபஸ் எத்தனையாம் பாடம் வரைக்கும் கொஞ்சம் கேட்டு சொல்லிடுமா? ஓகே சார். 22 23 24 எனக்கு அதுல ஷுவர் தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் டேர்முக்கு 12, செகண்ட் டேர்முக்கு 10, அடுத்த டேர்முக்கு 9 அப்படிதான் நான் நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கேட்டுட்டு வந்து ஒரு சொல்லுங்க. சரி, மறந்துடாதீங்க. ஆம் சார். யாருக்குன்னு கேட்டா என் தங்கச்சி ஒன்று படிக்குதான் சொல்லு. சரியா? தம்பி படிக்குன்னு சொல்லி கேட்டோம். ஏன்னா அவங்க நினைச்சுல டேர்முக்கு பிரிப்பாங்க. சரி, ஸோ வந்து அடுத்து அவங்களுக்கு நாளைக்கு வந்து இயல்பொத்த முக்கோணிகள். இயல்பொத்த முக்கோணிகள்னா என்ன விஷயம்ன்றது இப்ப நான் சும்மா ஒருக்கா மேலோட்டமாக சொல்றேன். இப்ப நம்ம ஒரு விஷயம் படிச்சோம் தானே பிள்ளை? இப்ப நம்ம ஒரு விஷயம் படிச்சோம் தானே முக்கோணத்தை பத்தி. இதே மாதிரி இதுல அண்ணன் தம்பி மாதிரி இருக்கும். சரியா? வெறும் ஒரே ஒரு தாள் தான் இந்த தேதி. ஏன்னா அவ்வளவுதான் விஷயம் இல்லை. நான் உங்களுக்கு அழகா அந்த விஷயத்தை சொல்லி தருவேன். எப்படி நம்ம இந்த வீட்டுல யூஸ் பண்ற பொருட்களை வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் இந்த மாதிரி இருந்துச்சு. சரியா? சோ இதையும் படிச்சுட்டோம்னா நமக்கு இந்த பேலன்ஸா நினைக்கும். வரைபுகள் தான் இங்க சிக்க. நான் உங்களுக்கு அதுக்கு என்ன செய்யறது ஒரு பிளான் ஒன்று போட்டுட்டு நான் சொல்றேன். இல்லாட்டி வரைபுக்கு ஒரு செமினார் சீரீஸ் மாதிரி செய்யற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. வரைவு பாடத்தை ஃபுல்லா எடுத்து பாப்போம், யோசிச்சுட்டு சொல்றேன். சரி, ஓகே. ஸோ 10 கிளாஸ் இதோட முடிப்போம். டக்குனு முடிஞ்சேன். சந்தோஷம் தானே? படிக்கிறாங்க, படிங்க எக்ஸாமுக்கு. ஓகே, மத்தாக்கள் படிங்க. அடுத்து பையன் எத்தனையா பாடம் சொன்னேன்? பையன் 4. ஆம் சார். ஓ 14. பையன் 4 நாளைக்கு ரொம்ப சும்மா இருக்கா? புத்தகத்தை வந்து பார்த்துட்டு வந்தாலும் நல்லதான் ஒரு முறை அது ஒருக்கா பார்த்துட்டு வாங்க. ஸோ சந்திப்போம். குட் நைட். பாய். Bye sir. சார். பாரக்கல்லா. பாய். பாய். Bye sir. பாய். பாரக்கல்லா. வெல்கம். குட் நைட். Assalamualaikum sir. Thank you, sir. வெல்கம்.